முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால் ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் பிள்ளைங்க படிக்க முடியல. இடஒதுக்கீடு ஏகப்பட்ட சலுகைகள், கவர்மெண்ட் சலுகைகள் எதுவுமே கிடைக்க மாட்டேது. எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஜாதி சான்றிதழ் மட்டும் இல்லை. இந்த ஜாதி சான்றிதழ் இல்லாததுனால பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க முடியல. 10வது 12வதுலாம் படித்து சும்மா குப்பை புறக்கிட்டு கடலுக்கு போய்கிட்டு இது மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முக்கியமான கோரிக்கையே ஜாதி சான்றிதழ் தான். பக்கத்தில் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், கும்பகோணம், திருச்சி எல்லா மாவட்டத்துலேயும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஜாதி சான்றிதழ், எஸ்டி ஜாதி சான்றிதழ், இந்து ஆதியன் ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக நாங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா முப்பாட்டம் எல்லாமே இங்கிட்டு தான் வாழ்ந்து வந்தோம். எஸ்டி ஜாதி சான்றிதழ் ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ்டி ஜாதி சான்றிதழ்லாம் இந்து ஆதியன், எங்கள் பரம்பரை வேறு ஜாதியை நாங்கள் கேட்கல. இந்து ஆதியன் எங்கள் பரம்பரை ஜாதியை தான் நாங்கள் கேட்குறோம். அதை கொடுக்க மறுக்கிறாங்க. முதல்வர் ஐயாவும் துணை முதல்வர் ஐயாவும் எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்து ஆதியன் எஸ்டி ஜாதி சான்றிதழ் வழங்குமாறு உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. எத்தனையோ பிள்ளைங்க படிக்காமல் வீட்டிலேயே இருக்காது. என்ன ஜாதி சான்றிதழ் இல்லாமல் பொறுக்க போகிறாங்க. இந்த கூலி வேலை பார்க்க போகிறாங்க. குமரிகள்லாம் கடையில் போய் நிற்கிறாங்க. ஜாதி சான்றிதழ் இல்லாமல் மேல் படிக்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்காங்க. ரொம்ப சிரமத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையானது அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறது என்னன்னா, எங்களுக்கு வீடு வாசல் கூட வேணாம். எங்களுக்கு தேவையானது எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களாம் வாழ்ந்து கழிச்சிட்டோம். இருந்தாலும் சரி போனாலும் சரி. ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க இருந்து வாழ்ந்துக்கிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை இது தேவைப்பட்டும். ஆனால் இது அரசாங்கம் பார்த்து முதலமைச்சராக பார்த்தா தான் இது நடக்கும். இங்கே இருக்கிற 30-35 வருஷமாக இருக்கும். என்ன எங்களுக்கு எதுவும் உதவி கிடையாது. நாங்களும் எப்போ அப்படியே மனு கொண்டாந்து கலெக்டருக்கிறதும் சரி, அந்த முன்னாடி கலெக்டரும் கொடுத்தாச்சு, இதுக்குள்ள கலெக்டரும் கொடுத்தாச்சு, இங்கே உள்ள காசாரையும் கொடுத்தாச்சு. எதுவுமே எங்களுக்கு எந்த உதவி எதுவும் பண்ண கிடையாது. இந்த மோடி கொடுக்குற அறகுறை தான் கட்டி கொடுத்துட்டு அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. முன்னாடி எங்களுக்கு தேவை ஒன்றுன்னா வேணும் இல்லை, எங்கள் ஜாதி சார்ந்து தேவை. இது முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே புதுக்கோட்டையிலேயே அங்கே நாங்கள் பேசணும். அங்கே இங்கே நிற்கக்கூடாது, கிளம்பு கணிக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இங்கே எங்களை கடத்தலோடு அனுப்பிவிட்டாங்க. இங்கேருந்து ஒரு வேணுங்கன்னு எதோ எங்கள்கிட்ட இருந்தால் 15 கொண்டு போயிட்டு வந்தோம். எங்களுக்கு ஜாதி சார்ந்து முக்கியமான தேவை. இல்லைன்னா இதை விட நாங்கள் பெரிய ஒரு நாங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நாங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். எங்களை கொடுத்தே ஆகணும். முதலமைச்சர் சொல்கிறோன்னா முதலமைச்சர்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. முதலமைச்சர் இது நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கோரிக்கை எங்களை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் ஒரு முறையில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குங்க.